Welcome students, welcome to our 6pack channel. இப்போ இந்த கிளாஸில் டைப் 2ல் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளம் கொஷின் என்ன நம்மளுக்கு அது 2x² -15x -27. போன கிளாஸில் இந்த -15க்கு பதில் நல்லா பார்த்தீங்கன்னா +15 இருக்கும். ஆனால் இந்த 2 -27 அப்படியே சேமாக வருதா பாருங்கள். ஓகேவா, அதுதான் டைப் 2 ப்ராடக்ட் நம்பர் மைனஸ். ஏன் ப்ராடக்ட் நம்பர் மைனஸ்ஸு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் நம்பரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு சரியா. இதுலேயும் அப்படி தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்திருக்கும், அதான் மைனஸ் டைப்பு. சரி, இப்போ சம் நம்பர் என்ன, அதாவது 2 × -27. ஃபஸ்ட்டு 2 × -27 உங்களுக்கு என்ன வரும் சரியா, -54 வருமா. ஸோ -54 எழுதிக்கலாமா, -54. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் என்னது -15. சம் நம்பர் வந்து -15. ஓகேவா. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில் சரியா. ப்ராடக்ட் நம்பர் வந்து -54, சம் நம்பர் வந்து -15. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ராடக்ட் நம்பரும் மைனஸு சம் நம்பரும் மைனஸு. எப்படி சார் போடுறது ப்ராடக்ட் நம்பர் மைனஸ் சம் நம்பர் மைனஸ்னா, ஆல்ரெடி நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் நம்பர் மைனஸாக இருந்தால் எடுக்கிற 2 நம்பரில் ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸில் வரும், அன்லைக் சிம்பிள் வரும். ப்ராடக்ட் நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா லைக் சிம்பிள் வரும், மைனஸ் அல்லது ++ன்னு வரும் சரியா. மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சரியா. சரி ஓகே, இப்போ இது வந்து ப்ராடக்ட் நம்பர் மைனஸு சம் நம்பர் மைனஸில் வருது. அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து 54க்கு சான்சஸ் யோசிச்சு பார்க்கணுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சான்ஸ் யோசிச்சு பார்த்தாலும் சரி 54 1 54 அது வந்து 15 தராது. 27 × 2 அதுவும் 15 தராது சரியா. அதுக்கப்புறம் 9 × 6 சரியா, 9 × 6 அது வந்து 15 தர மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் 9 போடுறேன், இங்கே 6 போடுறேன்னு வச்சுங்க. இங்கே 9 போடுறேன், இங்கே 6 போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டால் தான் -9 -6 தான் -15 வரும். ஆனால் -9 × -6 என்ன ஆகிடும், +54 ஆகிடும். இது ப்ளஸ் ஆகிடும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ எனக்கு என்னென்ன ஒரே சான்ஸு என்ன, 18 × 3 சரியா, 18 × 3. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால போன சம்மில் பார்த்தீங்கன்னா -54 +15 +15ன்றதுனால சம் நம்பர் ப்ளஸ் இருக்கிறதுனால பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் போட்டோம். இதில் -15 சம் நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால பிக்கஸ்ட் நம்பருக்கு மைனஸ் போட போகிறோம், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் என்ன செய்வோம் என்ன, சூப்பர். இப்போ பை 2x அப்புறம் பை 2x இல்லையா. ஃபஸ்ட் நம்பர் பை ஃபஸ்ட் நம்பர், அது ஃபஸ்ட் நம்பர் வச்சு வேரியபிள் வச்சு டிவைட் பண்ணணும், இதையும் ஃபஸ்ட் நம்பர் வச்சு வேரியபிள் வச்சு டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ என்ன ஆகும், கேன்சல் பண்ணால் 1 9 இது வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன் எப்படி எழுதணும் சரியா, அது டவுன் டு அப். வந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், இதுதானே டவுன் டு அப். அப்போ என்ன ஆகும் இந்த ப்ராப்ளமு, 2x² -15x -27க்கு ஆன்சர் என்ன தெரியுமா, x -9. அப்படியே டவுன்லேருந்து அப்படியே எழுத வேண்டியதான் சரியா. ஸோ x -9 2x + 3 சரியா, அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். x -9 2x + 3. ப்ரீவியஸ் டைப்போட உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வேணும், சம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தருவேன் சரியா, லிங்க் போடுறேன், அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ப்பா, தேங்க்யூ. If you like the video, please click on the like button, write a comment, and subscribe to my channel.